காங்கிரஸ் எப்பயுமே வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கிறதுல அவங்கள விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து விஜய்னால ஆட்சி அமைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரீ எலெக்ஷனுக்கு போறாங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப விஜய்க்கு ரீ எலெக்ஷன் வந்து கால் ஃபார் பண்றாங்க. இன்னும் அபாரமான எப்படி வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சு வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சி பூரா திமுக கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் அங்கேயே இனிமேல் உட்கார்ந்துட்டு இருக்குமா? அப்ப அவங்க வந்து எதிர்க்கட்சியா நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதிர்க்கட்சியா தான் நல்லா செயல்படுவாங்கங்கிறது எல்லாருடைய பார்வை. அதை தாங்க. ஏன்னா எத்தனை பேருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அதை கூட அவங்களால சமாளிக்க முடியும். ஓகே. இப்ப திமுக நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா சார். பல்வேறு கள நிலவரங்கள் பற்றி பார்த்தோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு முடிவை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சராகிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றுருக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையாக அவங்களால நிரூபிக்க முடியல. ஆனால் 108ங்கிறது ஒரு நல்ல நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் மற்ற நபர்கள்ட்டெல்லாம் அவங்க வந்து முக்கியமாக 10 சீட்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு 15 சீட்டாவது அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா சபாநாயகர் போக விஜய் அவர்கள் இல்லாமல் அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன பண்ணுவாங்க? அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் தாவேகாவுடைய நிலை? முதல்ல விஜய் அவர்களுக்கும் தாவேகாக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஏன்னா இது வந்து சாதாரண வெற்றி இல்லை. இது தமிழக அரசியலில் இது வரைக்கும் 1952க்கு அப்புறம் எந்த ஒரு கட்சியும் முதல் தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தை விட அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கினது விஜய் அவர்கள் கட்சி தான். அதுவும் வெறும் 2 வருஷம் 2 மாதம் முடிஞ்ச கட்சி. பெரிய அளவுக்கு விஜயனுடைய அரசியல் அரசியல்ங்கிறது பெரிய அளவுக்கு இல்லாத சூழ்நிலையில் மக்கள் இந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறது உள்ளபடியே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி அவங்க 108 சீட்டு சற்று ஏறக்குறைய 1,70,00,000 வாக்குக்கு மேலே வாங்கி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆஃப் வே மார்க்குங்கிறது 118. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 சீட்டு வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ இன்றைக்கி நீங்கள் கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணி கட்சிகளில் வந்து 3 கட்சிகள் சேர்ந்து 6 சீட்டு வச்சுருக்குது. பாமக 4, பாரதிய ஜனதா 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து 1. மீதி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து 14 சீட் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் 5, 2 கம்யூனிஸ்டுகளும் 2, விசிக 2, ஐயுஎம்எல் 2, தேமுதிக 1. ஸோ இந்த மாதிரி இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 20 சீட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 14, அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியதில் 6. அப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் எடுத்து பார்க்கும்போது அவர் இன்றைக்கி திமுக கூடயும் போக மாட்டார், பாரதிய ஜனதா கூடயும் போக மாட்டார்னா அந்த பாரதிய ஜனதா 1 வெளியே தூக்கிட்டிங்கன்னா அந்த 20ல் 19 தான் இன்றைக்கி வந்து பேலன்ஸ் இருக்குது. ப்ரிடாமினண்ட்டாக வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம், கிரீஷ் ஓடங்கர் சொல்லியிருக்காரு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி அந்த பக்கம் ஸ்லைட்ஸ். ஏன்னா அவங்க காங்கிரஸ் எப்பயுமே வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுக்கிறதுல அவங்கள விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது. இன்னைக்கு வர ஒரு ஞானோதயம் வந்து அவங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு இன்னைக்கு விஜய் கூட போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி ஒரு 50-60 சீட்டு கூட கூட்டணியில் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 40-50 எம்எல்ஏ சீட்டு கட்சியில உட்கார்ந்துருந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய தமிழகத்துல முன்னாடி காங்கிரஸ் இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை எல்லாம் இங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டியினர் அதை வந்து சம்மட்டி அடிச்சு அது காங்கிரஸ் வளராம இருக்கிறதுக்கு அவங்களே ஐயா குறிப்பா சொன்னோம்னா ஐயா செல்வ பிறந்தை அவர்களும் ப. சிதம்பரம் அவர்களும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காங்க. ஸோ இனிமேலும் வந்து அவரே தோத்துருக்காரு, செல்வ பிறந்தகையும் தோத்துருக்காரு. எப்படிங்க தோக்காம இருப்பாரு? அந்த தொகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 25% வாக்குப்பதிவு அந்த தொகுதியில தான். ஆமாம், தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவில் அவருடைய தொகுதியில தான் அதிகமான வாக்குப்பதிவு. அப்போ வந்து விஜய் சொன்னார் பார்த்தீங்களா, கல்லாப்பட்டி காங்கிரஸ் வேணா அங்கே இருக்கு, உண்மையான காங்கிரஸ் எங்கே கட்டிருக்குங்கிறத அந்த வாக்கை பூரா அவர் அறுவடை பண்ணுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்போ இப்பயும் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இவங்க 2-3 பேர் இங்கே சொல்கிறீங்க அவங்களுடைய இதுக்காக சொல்கிறத வந்து முடிவெடுக்காமல் இப்போ அவங்க வந்து இனிமேல் நாச்சுக்கு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல பெட்டர் லேட் தேன் நெவருங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ எடுப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு 4 சீட் வச்சுருக்காங்க. இப்போ இது 2ம் சேர்த்தாவே அவங்களுக்கு 9 சீட் வந்துடுது. ஐயுஎம்எல் 2 சீட் வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் கூப்பிட்டா நாங்க பேசுவோன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவர் வீரபாண்டியன் ஒன்று சொல்றாரு, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியிலே இருப்போங்கிறாரு. அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணன் திருமா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இப்போ என்ன பண்றாருன்னா அவங்க வந்து ஒரு பிளாக்காக மாறுறாங்க.
சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள். இது என்னன்னா டேட்டட் பேக் டு மக்கள் நல மக்கள் நல கூட்டணி. எஸ். அந்த மாதிரி அந்த நட்பு இன்னைக்கு எங்களுக்கு தொடருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்குறேன். காரணம் என்ன, இவங்க 3 பேரும் தனித்தனியா பார்த்தா 2 சீட்டு தான், சேர்த்தா 6 மரியாதை கிடைக்காது. இந்த 3 பேர்த்தையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா 6, காங்கிரஸை விட 1 அதிகம். எஸ். அப்போ 5 காங்கிரஸ், 4 பாட்டாளி மக்கள் கட்சி, 6 இந்த பிளாக்குங்கும் போது இந்த பிளாக் நம்பர் 1 அந்த இடத்துல வருது. ஸ்ட்ராட்டஜிக்கலி குட். எஸ். அப்போ இந்த இதுவும் ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 108 இருக்குது. இப்போ காங்கிரஸும் இந்த பிளாக்கும் அங்கே சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது மொத்தமாக திமுக கூட்டணி கட்சி அங்கே போகிற மாதிரி ஆகிடும். அதாவது வந்து ஐயுஎம்எல்லும் தேமுதிகவும் இல்லாமல். அப்போ இவங்களே போகும்போது நாங்கள் மட்டும் இங்கே இருந்து என்ன சார் பண்ணுற மாதிரி நாங்களும் கூட வர சார்ன்னு போனாங்கன்னா மொத்தமாக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த 14 சீட்டும் அங்கே போச்சுனாக்கா சற்றேறக்குரிய 122 சீட்டு அவருக்கு மாறும். அவங்க போறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரியில ஏதாவது வந்து அவங்க கேட்டு வாங்கலாம். ஆமா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிக்கும் கொடுக்க முடியலன்னா கூட சில கட்சிகளுக்கு கொடுத்துட்டு சில கட்சியில வந்து வேற அளவுக்கு அவங்களுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம எதுவும் பெருசா மற்ற கட்சிகள் மறந்துடக்கூடாது. உள்ளாட்சி தேர்தல் வர வேண்டிய சூழ்நிலை, போன தடவை நடத்த வேண்டிய சூழ்நிலை இன்னும் நடத்தாம இருக்காங்க. ஆமா, இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை வச்சு இவங்க கூட்டுக்கணி கணக்கு போடணும். அப்போ இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து இந்த வேவ் அடிக்கிறது. இன்னைக்கு விஜய் கூட கூட்டணியில் போய் இருந்தாங்கன்னா இவங்க உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும் போது உள்ளாட்சி அமைப்புகளில் யார் எந்தெந்த கட்சியெல்லாம் அங்கே போய் சேருதோ அவங்கெல்லாம் ஸ்வீப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 2029 தேர்தலையும் கணக்கு வைக்கணும் நீங்க. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க மினிஸ்டருங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அதுவும் உள்ளாட்சி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் இந்த தொடர்ந்து இந்த 3 தேர்தல் வர இருக்கு. அப்போ இந்த 3 தேர்தலையும் நீங்கள் அறுவடை பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாட் கேக் யாருன்னா இன்னைக்கு விஜயா இருக்கார். அப்போ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவங்க போட்டிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க ஏதோ ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷனில் செட் ஆவாங்கன்னு தான் தோணுது. அப்படி ஒரு வேலை இவங்க செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அது விஜய்க்கு இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே, எப்படி சார் நல்லதுன்னு சொல்றீங்க? என்னன்னா இப்போ நான் 108 சீட் இருக்கு, நீங்க மேண்டேட் கொடுத்தீங்க. ஆனா இப்போ பாருங்க எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வந்து மக்கள் முடிவை வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட மனசு இல்லை. இன்னும் கூட விஜய்க்கு தான் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து விஜய்னால ஆட்சி அமைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரீஎலெக்ஷனுக்கு போறாங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப விஜய்க்கு ரீஎலெக்ஷன் வந்து கால் ஃபார் பண்றாங்க. இன்னும் அபாரமான எப்படி வெற்றி வரும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சு வரும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் எத்தனை கூடும் சொல்ல முடியாது. திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சி பூரா திமுக கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் அங்கேயே இனிமேல் உட்காந்துட்டு இருக்குமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து போனாக்கா இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு எல்லாம் குறைஞ்சு ஸ்வீப் பண்றதுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவை வந்து விஜயை தள்ளலானாங்களோ அது விஜய்க்கு சாதகமாக முடியும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு ஆளுநர். அது வந்து அதிகபட்ச டைம் அவங்க. ஏன்னா நெகோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டக்குன்னு நீங்கள் காலம் கடத்தாமல் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு காலங்கள் அதிகமாக இருக்கும்போதே நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. காலங்கள் கடக்க உங்களுடைய நேரம் குறைய உங்களுக்கு வந்து அந்த நெகோசியேஷன் டேபிளில் அந்த பவர் போயிடும். ஏன்னா அந்த டைம் ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ அதனால் 2 வாரங்கிறது கொஞ்சம் அதிகபட்ச நேரமாக கேட்டிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடியே அவங்க முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ குளத்தூரில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய எடப்பாடியில் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற இடத்த வந்து நகர்ந்து போகிறாரு. விஜய் அவர்கள் 108 இடத்தாலுமே அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா, அந்த பெரும்பான்மையை சந்திக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவுகளை யாருமே எதிர்பார்க்கல. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது 3 பேருக்குமே வெவ்வேறு விதமான நெருக்கடிகள்னு. ஆமா, இது யாருமே எதிர்பார்க்காததான். ஐயா கலைஞர் இருக்கும்போது அவர் தேர்தலில் தோத்ததே கிடையாது. அண்ணா தோத்துருக்காரு. ஆனா கருணாநிதி தோத்தது கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே என்ன சொல்லிட்டு பாரு, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு இவங்க எல்லாம் இப்போ வீடியோ எல்லாம் எடுத்து அதெல்லாம் பயங்கர ரீல்ஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் கட்சி வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக உட்காருது. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லையும் பரவிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அவரை தோக்கடிச்சவர் யாருன்னா மாஜி திமுகவினுடைய எம்எல்ஏ. 2006 பாபு வந்து எம்எல்ஏவாக இருக்காரு. அவரை வச்சு அவரை வந்து தோக்கடிக்கப்படுறாரு. பெரிய அளவுக்கு விஜய் மேலே பற்றும் பாசமும் இருந்து ரொம்ப நாள் அவர் கூட பயணித்தவரும் கிடையாது. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போய் சேர்ந்தாரு. சீட்டு கிடைக்குது. அவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராண்ட் ஸ்லேயராக இருக்கார். அவர் இந்த சிம்பிள் காட்டியே ஃபேமஸ் ஆயிடுறாரு. இப்படின்னு சொல்லிட்டு அது ஐயா வந்து இப்படின்னாரு ஸ்டைலா, இவர் வந்து இப்படின்னு முடிச்சு கட்டார் அவர். ஸோ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மக்களுக்கு இதுதான். ஆனால்
இப்போ ஒரு 2 பலமான எதிர்க்கட்சிகள் இருக்கிறத கண்டிப்பா பார்க்கிறோம். கண்டிப்பா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு சவால், நல்லதுன்னு ஒரு நான் பெரிய பார்க்கிறேன். சவால். ஆமா. விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை அளிச்சு வாக்கு கொடுத்திருந்தாலும் இனிமேல் அவருக்கு ஆட்சி செய்யறது வந்து ஒரு சவாலான ஆட்சி தான். அந்த மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சிகள் இருக்கும்போது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் பார்க்கிறேன். ஓகே, அப்பதான் மக்கள் குரலும் போய் கேட்கும். இவங்க ஆமா. செய்யலாம், இவங்க கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயம் கட்டாயமா. இருக்கும். சார், ஆனா முக்கியமா பார்க்கப்படுறது வந்து இப்ப இவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப வயசானவங்கள்ல இருந்து எல்லாரும் போட்டதுனால தான் இப்படி ஒரு அபாரமான வெற்றி. அப்ப எல்லாருமே இந்த வாக்குறுதிகளை கேட்பாங்க இல்லையா? இப்ப இவர் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துட்டாரு. அதற்கான நிதி நெருக்கடிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப 2500 மகளிர் கொடுக்கணும், அனைத்து பேருந்தும் தமிழ்நாடு முழுவதும் இலவசம், பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம், கல்யாணம் பண்ற பெண்களுக்கு வந்து 8 கிராம்ல தங்கம், பட்டு சேவலை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போகுதுல்ல. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 மானியம், கேஸ் இப்படின்னு நிறைய கொடுத்துட்டாரு. 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. இந்த மாதிரி இதெல்லாம் சாத்தியமா சார்? நம்மளுடைய அரசாங்கம் இதெல்லாம் செய்யறதுக்கான பட்ஜெட் போட்டு அதை சாத்தியப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய சவால் இல்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப சவால். விஜய்க்கு அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அவருடைய வாக்குறுதிகளே அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கும். திமுக செய்த அதே தவறு தான் இது. அதே தவறு தான். அவங்கள வந்து எப்படி வந்து இப்போ கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்டு அவங்கள வந்து எல்லாருமே கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு ராங்கான ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் யாரோ கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் போட்டாங்கன்னாவே இதில் 1.5 லட்சம் கோடி வரும், இந்த 1.5 லட்சம் கோடியை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம், 5 லட்சம் கோடி பட்ஜெட்டு 30% கமிஷன் அடிக்கிறாங்கன்னாரு. நம்ம ஏற்கனவே தெளிவாக பேசியிருந்தோம். பட்ஜெட்டுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட் இப்போ இந்த பிப்ரவரியில் பட்ஜெட் பண்ணாங்களே அதில் 4,67,00,000. அந்த 4,67,00,000 96 லட்சம் சம்பளம், 46 லட்சம் பென்ஷனு, வட்டி 78,677 கோடி வருஷத்துக்கு. அப்போ இந்த மூணையும் சேர்த்துனீங்கன்னாவே 2,20,000 கோடி. அப்போ நீங்கள் பேலன்ஸ் 4,67,000 கோடியில் கழிச்சிங்கன்னா மீதி 2,47,000. இது வருவாய் இல்லை. இந்த வருஷத்துக்கு நடப்பாண்டுக்கு கடன் வாங்குறதுக்கு 1,26,000 கோடி வாங்கினு இந்த மீதி இருக்கிற 2,47,000 1,27,000 கோடி கடனையும் சேர்த்தது. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுடைய வாக்குறுதி எடுத்து பார்த்தோம்னா சற்றேறக்கூடிய 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் கோடி வேணும் வருஷத்துக்கு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல வர. இப்போ நீங்கள் ஒரு இஎம்ஐக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி எவ்வளோ, அதில் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் இஎம்ஐ கட்டலான்னு ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருவாயில் எவ்வளோ நீங்கள் வந்து வட்டி கட்டலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதை வந்து நம்ம IPRRன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவென்யூ ரெசிப்ட். ஒரு அரசாங்கத்துக்கு என்ன வருவாய் வருது, அந்த வருவாய்க்கு எத்தனை சதவீதம் வரைக்கும் வட்டி கட்டினீங்கன்னா அது ஆரோக்கியமானதாக இருக்கும்னா 15%. இப்போ நம்ம இந்த இன்டரிம் பட்ஜெட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 23% வருது. 15% இருக்கிற இடத்துல 23%. ஆல்ரெடி நம்ம வந்து 8% 15% விட அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ கடன் வாங்க வேண்டியது வரும். ஏன்னா ஹையஸ்ட் டெப்ட்டு, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. இப்போ இதுக்கெல்லாம் வழிகள் இருக்குமானா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பொலிட்டிக்கல் வில் வேணும். அதெல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணி போகிறதுக்கு அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னு. இது அதனால தான் சொன்னேன், அவங்களுக்கு வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ண டீம் யார் என்னங்கிறது தெரியல. அது ப்ராப்பரான ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல. இன்றைக்கி இந்த 3 அதிமுக, திமுக, விஜய் அவர்கள், தாவேகா அவங்களுடைய 3ஐயும் எடுத்து பார்த்தோம்னா தாவேகா தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீபீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ. ஒரு 2.5 லட்சம் கோடி குறைஞ்சபட்சம் வந்துடும் வருஷத்துக்கு. இன்னொன்று, இப்போ ஓட்டு போட்ட மக்கள் இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இதை நடைமுறைப்படுத்தணும், அவர் வந்து அதை சைன் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. வெறும் வாக்குறுதிகள் தான். ஆனால் இப்போ அதெல்லாம் நிறைவேற்றதுக்கான ஒரு கால அவகாசங்கிறத எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த குழந்தை பிறக்கிறவங்க, என் குழந்தை இப்போ பிறந்துருச்சு, அதுக்கு மோதிரம் கொடுக்கல, ஆனால் இவங்க ஸ்கீம் கொண்டு வர போகிற நேரம் வேறையா இருக்கும். இந்த சிக்கல்கள்லாம் வருமா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா? கட்டாயமாக கேட்பாங்க. ஏன்னா ஒரு வாக்காளனாக இருக்கும்போது அந்த வாக்கை வந்து நான் அவங்களுக்கு போடுறதுக்கு பதில் ஒரு மாற்றம் வேணும்னு நான் உங்களுக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வாக்குறுதி பூரா நீங்கள் எனக்கு கொடுக்குறோன்னு சொன்னது எனக்கு வர வேண்டியது. இப்போ வாக்குங்கிறது வேற யாருக்கும் மக்கள் செலுத்துறாங்க. அப்போ அந்த வாக்கை எடுத்து இன்னொருத்தருக்கு போடுறதுல அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. ஆனால் இப்போ இந்த வாக்குறுதின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் பட்டியலிட்டது பூரா எனக்கு தரேன்னு நீங்கள் சொன்னது. அப்போ இந்த எனக்கு தரேன்னு சொன்னது நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு வந்து வருத்தம் வரும், கோபம் வரும், விரக்தி வரும். அப்போ வந்து அது வந்து மக்கள்கிட்ட வந்து எதிரொலிக்கும். அப்போ அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சுங்க யாருமே இதை போய் பார்த்துருக்க மாட்டாங்க பெரிய அளவுக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தின் மூலியமா வேணும், இல்லை அவர் மேலே அன்பும் பாசமும் நேசம் இருக்கக்கூடிய கூட்டம் தான். ஸோ அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு இலவசங்களை அள்ளி தெளிச்சு கொட்டி இருக்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை.
அது யாரோ அவங்க வாக்குறுதிகள் கொடுக்காட்டியுமே அவருக்கு வாக்குகள் வந்திருக்கும். ஆமா, இது வந்து முழுக்க முழுக்க வாக்குறுதிக்காக தான் விழுந்துச்சான்னா கிடையாது. எனக்கு அந்த பார்வையும் கிடையாது. இது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அதனால வந்து அள்ளி போட்டாங்கிறது நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. ஆனா விஜய் ஃபேக்டர் தான், விஜய்ங்கிற ஃபேக்டர் ஆட்சியாளர்கள் மேல இருக்கக்கூடிய கடும் கோபம், ஆன்டி இன்கம்பன்சி வேவ், விஜயனுடைய வேவ், இது ரெண்டும் அறுவடை செய்ய வேண்டியதை விஜய் அறுவடை செய்தாரா? அப்ப வந்து அவங்க இந்த ரெண்டுக்கும் இருந்தாலும் இப்ப அதனாலதான் நான் சொன்னேன், நான் அதனால உங்களுக்கு வாக்களிச்சிடுறேன். அவங்க நான் திருப்பி சொல்றது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு ஃபீட்பேக் அவங்க கொடுக்கலையோன்னு நினைக்கிறேன். வந்ததை பூரா அடிச்சு விடுங்கிற அளவுக்கு அதை அடிச்சு விட்டாங்க. இதை ஃபினான்ஷியல் இது வந்து எப்படி இருக்கும், ரெப்பர்கஷன்ஸ் என்னங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக எடுத்து சொல்லலையோ, அவங்க உட்காந்து இதெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணலையோ, சரி சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் பின்னாடிங்கிற மாதிரி விட்டுட்டாங்களான்னு தெரியல. அப்போ என்ன ஆகுனா, இன்னைக்கு திமுகவை எப்படி நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க, எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க, எத்தனை நிறைவேற்றினீங்க, எவ்வளோ செஞ்சீங்கன்னு தொடர்ந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களோ, இப்போ இன்னைக்கு 2 வலுவான கட்சி உட்கார போறாங்க எதிர்கட்சியா, திமுகவும் அண்ணா திமுகவும். அப்ப அவங்க வந்து எதிர்கட்சியா நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதிர்கட்சியா தான் நல்லா செயல்படுவாங்கங்கிறது எல்லாருடைய பார்வை. அதை தாங்கணும் இவங்க. அப்போ வந்து அந்த எதிர்கட்சி வந்து கட்டாயமா கேள்வி கேட்பாங்க. ஏன்னா விஜயா அந்த விமர்சனத்தை வச்சிருக்காரு இல்லையா. அப்ப நீங்க இன்னைக்கு வரும்போது மக்கள் உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் அமைதியா இருந்தாலும் எதிர்கட்சிக்காரங்க எப்படி அமைதியா இருப்பாங்க? இது ஜனநாயகத்தில். அதனாலதான் சொல்றோம், ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆனா இப்போ விஜய் மட்டும் இல்ல, அந்த கட்சியில இருந்து வரக்கூடிய 107 எம்எல்ஏக்களுமே 108 அவங்களுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான். அதுல வந்து ஒரு சிலர் ஏற்கனவே உள்ள போனவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியில வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா புதுசா சட்டசபைக்கு போறவங்க தான் அதிகம், இளைஞர்கள் அதிகம். இப்போ இவங்க எல்லாரும் உள்ள போய் இந்த ஃபார்மேட்டை கத்துக்கிட்டு அரசாங்கம் இயங்குறது, இப்போ எம்எல்ஏவோட வேலைகள் என்ன, அந்தந்த இடங்கள்ல என்ன பண்ணணும், ஒரு சட்டசபை எப்படி நடத்தணுங்கிற எல்லாமே கத்துக்கிட்டு அவங்க அதை நடத்துறதுன்னு ஒரு டைம் எடுக்கும். இந்த 5 வருஷம் உங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்களா? அதுக்கு சாத்தியம் இருக்குமா? இல்லை, எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. நீங்க இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இப்போ ஏற்கனவே 234 எம்எல்ஏ, அவங்களுக்கு பூரா நீங்க எக்ஸாம் வைங்களேன். எத்தனை பேர் அந்த நீங்க சொல்ற இந்த விஷய சார்பாக கவர்னன்ஸை பற்றி, டிபார்ட்மெண்ட்டை பற்றி, அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இப்போ வெளியே போன எம்எல்ஏக்கள்கிட்ட மினிஸ்டருங்க கிட்ட பூரா நீங்கள் தேர்வு வைங்க. எத்தனை பேர் நீங்கள் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் தகுதி தேர்வு வச்சாங்களே, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க? அந்த மாதிரி இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிகாரிகள் தான் அங்க செயல்படுத்துறது. ஆமா ஆமா, அதுல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தவிர. இது என்னங்க, நீங்க மீறி போனா ஒரு மாசத்துல நீங்க கத்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு கூட நல்ல அட்வைசர்ஸை வச்சுக்கணும். இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காங்கன்னா கூட வந்து எவன் கமிஷன் வாங்கி கொடுப்பான், எவன் லஞ்சம் கொடுக்குறவன், அவனை வந்து எவங்கிட்ட போனா காசு கிடைக்குங்கிறதுக்கு அவனை மாதிரி ஆளை நீங்க பியாவா வச்சுக்க கூடாது. இந்த எம்எல்ஏக்கு அவங்க நமக்கு யாரு வந்து நம்மளும் புதுசு, அப்ப அவங்களுக்கு யதார்த்தமா நமக்கும் புதுசா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு மாற்றமா தான் விஜயை பார்த்திருக்காங்க, இன்னொரு அரசியல் கட்சியா பார்க்கல. அப்ப வந்து விஜயும் பெரிய ஒரு அரசியலை தலைக்குப்புறப்படுத்தி போடுற அளவுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை பத்தியும் பெருசா பேசல, ஒரு ஐடியாலஜியை பெரியா பேசல. அப்ப அவர்கிட்ட என்னன்னா, ஏற்கனவே இருந்தவங்க மேல ஒரு அயற்சி, புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா இவர் நல்லது செய்வாருன்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நானும் யாரோ ஒரு பைசா மக்களுடைய பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் மக்கள் அதை வந்து எதிர்பார்க்கறாங்க. அதுல நீங்க இந்த வாக்குறுதியில முன்ன பின்ன கொஞ்சம் குறைஞ்சு எச்சா இருந்தா கூட மக்கள் ஏத்துப்பாங்க. ஏன்னா எத்தனை பேருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, அதை கூட அவங்களால சமாளிக்க முடியும். இப்ப திமுக சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கூட கேட்டு அவங்க சமாளிச்சு அதுல வெளியே வர முடியும். ஆனா அந்த ஊழல் இல்லாத பாத்துக்க வேண்டியதுதான் தலையாய கடமை விஜய் அவர்கள். அதுதான் பெரிய சவாலா நான் பாக்குறேன். அப்போ இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க கூட இருக்கக்கூடிய சுத்தி இருப்பாங்க பாருங்க, ஏன்னா அவங்க பண்ற அட்டகாசம் தான் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அமைச்சர் பெருமக்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உதவியாளர்கள், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள், அப்ப அவங்களை எல்லாம் நீங்க சரியான ஆட்களா தேர்ந்தெடுத்து வச்சு நல்லவர்கள், அதாவது கரப்டட் பீப்புளா இல்லாம கரெக்டான பீப்புளா உங்களை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையா நீங்க வந்து ஆட்சியை கொடுக்க முடியும், மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். முடியாத காரியம்லாம் இல்லை. புதுசா இருக்காங்க, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, எல்லாத்துக்குமே புதுசான பவித்ரா. நீங்க இன்னைக்கு ஒரு காம்பேரா இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்க என்ன ஏற்கனவே காம்பேரா இருந்தா இங்க வருவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மொத்த ஷோ பண்ணிருக்கணும். நம்மளும் இன்னைக்கு அரசியல் விமர்சகா இருக்கணும், என்னைக்காவது ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிருப்போம் நம்ம. அப்போ இது வந்து எல்லாருமே எந்த துறையா இருந்தாலும் we are lifelong students தான், யாருமே மாஸ்டர்ஸ் கிடையாது. இன்னைக்கு அரசியல் 100க்கு 100 தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள் கிடையாது, இல்ல அறிவியலும் 100க்கு 100 தெரிஞ்ச ஆள் யாருமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்ச பிரகாஷ்பதி உலகத்துல யாருமே இல்லை.
அப்போ இந்த மாதிரி இருக்கிறனால இவங்க புதுசா இருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க, ஒன்றும் தெரியாது, இவங்க எப்படி பண்ணுவாங்க, அதுல எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து அதை பயிற்றுவிக்கணும். அவங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல டீமை போட்டு அவங்களெல்லாம் பயிற்றுவிச்சு அவங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுக்கறது ஒரு மாசம். இப்போ வேலைக்கு போனா கூட நீங்க வந்து ஒரு 6 மாசம் ப்ரொபேஷன் பீரியட் இருக்கு. அப்போ ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த எம்எல்ஏக்களுக்கு போடுங்க, ப்ரொபேஷன் பீரியட் போடுங்க. ப்ரொபேஷனுக்கு அப்புறம் நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ண போறது இல்லை, கம்பெனிஸ் மாதிரி பர்ஃபார்ம். அப்போ நீங்க இந்த 6 மாசத்துக்குள்ளார அந்த எம்எல்ஏக்கள் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், மினிஸ்டருங்க இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அந்த அதிகாரிகள் கிட்ட என்னென்ன மாதிரிலாம் வந்து அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய பப்ளிக் இந்த ட்ரையாங்குலர் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, எந்தெந்த இடத்துல அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அதிகாரிகளை வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டார்ஷிப் கிடைச்ச ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இதில் ஒரு பெரிய இமாலயன் டாஸ்க்லாம் இல்லை. ஓகே சார். இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. இப்போ தாவேக்கா வெற்றி அடைஞ்சாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன துறை கொடுப்பாங்க, யார் எங்கே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துச்சு. இப்போ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இருக்க மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து யாரு சபாநாயகர், யாரு துணை அமைச்சருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களெல்லாம் அமைச்சர் ஆயிடுவாங்க, இவங்க எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களையும் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அது வந்து சோஷியல் மீடியாவில் சும்மா வந்து ஒருத்தங்க போடுறது, அது முதல்ல உண்மை கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அது உண்மையாக இருக்கணும்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் வராமல் நீங்கள் மற்ற கட்சியினுடைய சப்போர்ட் எடுக்கிறீங்க போது அவங்களுக்கு நீங்கள் மினிஸ்ட்ரியல் பர்த் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஒன்னா வந்து நீங்கள் மினிஸ்ட்ரியலில் கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் அவங்க கேட்கறத அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. கொடுக்கக்கூடிய மினிஸ்டர் மட்டும் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ எல்லாம் வந்து இது ஷஃபிள் ஆகும் நிறையா. ஸோ அப்போ வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்தது வந்து சும்மா பிளலான்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அதுக்கு மேலேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மினிஸ்ட்ரியல் தான் அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ துணை முதலமைச்சர் யாரு, இல்லை துணை முதலமைச்சர் பதவி இருக்குமா கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சபாநாயகர் யாரு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா தலைவரா விஜய் அவர்கள் ஏத்துட்டாங்க, ஸோ அவர் தான் முதலமைச்சர் ஆயிடுச்சு. இந்த 2ஆம் கட்ட தலைவர் யாருங்கிறதும் சபாநாயகரா யார் இருப்பாங்கன்றது தான் கேள்வி. இப்போ அந்த 10 சீட்டுக்காக வேற கட்சிகள்ல இருந்து வர்றவங்க இந்த பதவிகளை கேட்டா இதை கொடுக்கறது வந்து சாதகமா முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க சபாநாயகருங்கிறது வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். அவங்க தான் வந்து அந்த சபையவே நடத்தக்கூடிய ஆள். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இவங்க ஆளை தான் வைப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ துணை முதலமைச்சருங்கிறது அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில். ஏன்னா வந்து வெறும் 5 எம்எல்ஏ வச்சுட்டு துணை முதலமைச்சர், ஏன்னா இருக்கிறதே அதுதான். ஸோ அதனால் வந்து துணை முதலமைச்சருக்கும் அந்த நெசசிட்டி வராது. அது தாவேக்காவுடைய ஆட்கள் வந்து இல்லை எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அந்த பதவியே அந்த பதவி இருக்காதுங்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அப்படி ஒரு முதலமைச்சர் மட்டும் வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மினிஸ்டீரியல் ரோலில் தான் அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ சபாநாயகராக இருந்தால் அங்கே அதிகமான அதற்கான இடத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? உங்க ஐடியா தாவேக்கால இவங்கெல்லாம் ஒரு 4 பேரோ 3 பேரோ உங்களுக்கு யாரையுமே என்னால் கெஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு விஷன் இல்லை. ஓகே ஓகே, பட் லெட்ஸ் see what is going to happen. கண்டிப்பா சார், அவங்க கண்டிப்பா அவங்களுடைய வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அதுக்கான ஹனிமூன் பீரியடையும் கொடுப்போம், அதுக்கான ட்ரைனிங் கிடையவே கிடையாது இல்லையா சார்? எந்த கட்சி வந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து there is no honeymoon period. ட்ரைனிங் பீரியட் வேணும். அது திமுகவே வந்திருந்தாலும் சரி, இல்லை அதிமுக வந்தாலும் சரி, யார் வந்த விஜய் இப்போ வந்தாலும் ஹனிமூன் பீரியடுங்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கு. நான் ஏற்கனவே அந்த நிதிநிலையெல்லாம் நம்ம என்னங்கிறத சொன்னோம். ஸோ அதனால there is no honeymoon period. ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த 2020 ஓவரில் எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அடிச்சு விளாடணுமோ அந்த மாதிரி நீங்கள் முதல் நாள்லேருந்தே உங்களுடைய குட் கவர்னன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். கண்டிப்பாக ஹனிமூன் பீரியட். முதல் கையெழுத்து எதுக்கு போட போறாரு அப்படிங்கிற எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பாக பார்ப்போம் சார் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. நிறைய கியூரியஸ். இந்த ஒரு 5 வருஷம் ரொம்பவே நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து மற்றொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா.